மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சவுக்கு சங்கர் தொடர்ந்து ஏதோ அண்ணாமலைக்கு எதிராக சில வீடியோ எல்லாம் விட்டுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது அண்ணாமலை எல்லாம் தன்னை சுற்றி ஏதோ ஒரு கூட்டம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, தலைவர்கள் எல்லாம் பின்னாடி இருக்காங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பாருங்க அவரெல்லாம் காணாமல் போயிடுவார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் நிறைய பேர் தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு தொடர்ந்து இவ்வளோ ஊழல் செஞ்சுதான் கோயம்புத்தூர்ல இடம் வாங்கியிருக்கிறாரு, பெங்களூர்ல என்னமோ இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை, அதாவது இதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுங்கிறத விட அவதூறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு 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 நபரை பார்த்து இப்போ நிறைய இடத்துல 44 லட்சம் திருப்பதிக்கு கொடுக்குறாங்க, அவங்க மேலே நிறைய இடி குறித்து நிறைய வழக்கெல்லாம் வர்றதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் எது பற்றியும் பேசாமல் ஏதோ ஒரு அண்ணாமலை செஞ்சது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஏதோ ஒரு வன்மத்தை பார்க்கும்போது தான் மக்களிடையே எல்லாம் ஒரு சந்தேகத்தை பார்வையோட பார்க்குறாங்க. இதை தாண்டி என்ன பார்க்கணுன்னா, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள், மோடி அவர்கள் இன்னைக்கு வேளாண் மாநாட்டுக்கு வந்திருக்கிறார் கோயம்புத்தூருக்கு. அண்ணாமலை அவர்கள் வரவேற்பு கொடுத்துருக்கிறாரு. அயன்மேன் அப்படின்னு சொல்லி சில செய்திகளை அவர்கிட்ட பேசினதா சொல்றாங்க. அது அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் ரசிக்கிறாங்களான்ற மாதிரி ஒருத்தர் மேல, அண்ணாமலை மேல ஒரு அவதூறு சொல்றாங்க. மேலிடம் அதை கரெக்ட் பண்ணுமா வேணாமான்னு தான், ஏன் பார்க்கறது இல்லைன்ற மாதிரி. அப்போ அதை கண்டிச்சு அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊர்ஜித ஆனான்னா அவர் கட்சி விட்டோ இல்லை பதவி விட்டோ ஏதோ ஒன்று நீக்க வேண்டுமா வேணாமான்னு தான். அப்போ அப்படி இல்லைன்னா அது அவதூறு அப்படின்னாவது பப்ளிக்கா சொல்லலாதானேன்ற மாதிரி. ஆனா இங்க ஏதோ ஒரு விஷயம் ரசிக்கிறாங்களான்ற மாதிரி தான். அண்ணாமலை மேல தொடர்ந்து யார் வேணும்னாலும் ஒரு அவதூறு சொல்லிட்டு இருக்கட்டும், நாங்க ரசிக்கிறோம் அப்படின்ற பார்வையில இருக்காங்களாங்கிற கேள்விதான் இங்க பாஜக தொண்டர்களிடையே நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இதை தாண்டி இன்னைக்கு முற்போக்கு இயக்கத்தினர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க. வரும்போது எல்லாம் எதிர்ப்பு உருவ எல்லாம் எரிச்சு போராட்டத்தை நடத்துறாங்க. ஆனா நேத்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த இடத்துல அதாவது கோவை மெட்ரோ, கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க தமிழக சார்பா. அதை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நேத்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சென்னை மெட்ரோ ரயில் திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்ப இங்க ஒரு நிறைய கேள்விகள் வருது. அதாவது ஒரு அரசாங்கமே, ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தவறான செய்தியை இங்க போடும்போது மக்கள் பார்க்கிறாங்களா இல்லையா, அரசியலுக்காக இல்ல மோடி எதிர்க்கிறதுக்காக, அதில் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதாவது 2ஆம் கட்ட நகரங்கள்ல நிறைய இடத்துல கூட மெட்ரோ ரயில் திட்டங்கள் பாஜக ஆள்ற மாநிலங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இங்க கோயம்புத்தூர்ல நிராகரிச்சிட்டாங்க அவங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு அதாவது இங்க பாஜகவை நாங்க ஆதரிக்கலைங்கிறதுக்காக எங்களை பழி வாங்குறாங்கன்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு பப்ளிக்ல, அதாவது சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் அது உண்மை என்னங்கிறது வந்துட்டு இருக்கு. அவங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இன்னும் டீட்டெயில்டா நிறைய அனுப்புங்க, நாங்க செஞ்சு தர்றோன்ற மாதிரி தான். நிராகரிக்கப்படவில்லை மொத்தத்துல. ஆனா இங்க ட்வீட் போடுறாருன்னு ஒரு முதலமைச்சரே ட்வீட் போடுறாருங்க போது இங்க நிறைய அவர்களோட நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கருத்துக்கள் இருக்கும். ஆனா இது பொய்ன்னு நினைக்கும் போது, ஆனா இதுவும் அரசியலுக்காக செஞ்சான்னா முதலமைச்சருங்கிற ஒரு அந்த பதவிக்கு ஒரு மாண்பு இருக்குமாங்கிற மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வரும். ஆனா இங்க திமுகவுல அது அவங்களோட அரசியல வேற. அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது அவங்க மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாங்க. ஆனா 2026 தேர்தலில் பாஜக தரப்புல அதாவது மும்மொழி கொள்கை நாங்க வேணும், இந்தி வேணும் அப்படின்னு நாங்க பிரச்சாரம் பண்றோம், நீங்க இந்தி வேணான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்க, இருமொழி தான் நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்க, தில் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஒரு எதிர்கட்சியா யாரும் செயல்படலையோன்ற மாதிரி தான் இன்னைக்கு கோ பேக் மோடி அப்படின்னு நிறைய சொல்றாங்க. இந்த தவறான செய்தியை இங்க இந்த மாதிரி எல்லாம் மெட்ரோ ரயில் குறித்து நிறைய பேர் போடுறாங்க.
அப்ப இது எல்லாத்துக்கு வந்து என்னதான் ஒரு கருத்து சொன்னாலும், ஒரு ட்வீட் இவங்களுக்கு பதிலுக்கு ஒரு ட்வீட் போட்டாலும் கூட ஒரு எதிர்க்கட்சியா செயல்படலைங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். ஏன்னா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் வந்திருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கூட்டணி பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் இங்க வந்து நிறைய அதிமுக தரப்புல வந்து இன்னும் அதிமுக அதாவது தாவேக்கா சைடுல வந்து கூப்பிடுறாங்க. அதாவது எடப்பாடி தலைமையில வந்து நீங்க கூட்டணிக்கு வரலாம், அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சரா இருப்பாங்க, யார் வேணும்னாலும் வரலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஏதோ பாஜக வந்து ஏதோ சிறுமைப்படுத்துறாங்களா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து ஒரு மக்களுக்காக போராடினா நிறைய கண்டென்ட் இருக்கு. எல்லா விஷயம் பாருங்க, ஒரு இடி கே நேரு மேல கொடுக்குறாங்க. அந்த இடி வந்து எல்லா ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லன்னு சொல்லி இடியில நிறைய ஒரு அதுல வந்து ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தமிழக அரசு கொடுக்குறாங்க. அது என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருமே தெரியாது. இன்னைக்கு எதிர்க்கட்சியா அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து ஏதாவது ஒண்ணு செய்யலாதனன்ற மாதிரி. ஆனா இவங்க வந்து எதுவுமே எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா செயல்படுறதுலன்னு நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு கட்சி பலவீனமா இருக்குன்ற மாதிரி இவங்க மக்கள் மத்தியில காட்டிட்டு இருக்காங்களே ஒழிய, அப்படி ஒரு எதிர்க்கட்சியா செயல்படாதனாலதான் திமுக எல்லாம் இன்னைக்கு பொய்யான செய்திகளை பரப்பி விட்டுட்டு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் இயற்கை வேளாண் நம்ம தமிழக விவசாயிகளுக்காக வந்திருக்கிறாரு. அரசியலுக்காக அவர் வரவே இல்லை. அரசியலுக்காக அவர் அடுத்த வாரம் வருவாரு, அது வேற மாதிரி களம் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நம்மளோட விவசாயிகளுக்காக வரும்போது ஏன் எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு. இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய விவசாயிகளுக்கு செய்யற துரோகம் தான் நம்ம கவனிக்கணும். அது ஏன் பாஜக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி எதிர்க்கிறது இல்லை? ஒரு எதிர்க்கட்சியா இவங்க ஏன் ஒரு சரியானபடி ஒரு கருத்து தெரிவிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பாஜக தொண்டர்கள் ஆனாலும் சரி ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய கருத்துக்கள் இங்க உலாவுது. ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமான அரசியல் தான் போயிட்டு இருக்கு. ஏன் பாருங்களேன், அறிவுசார் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு முழுக்க டிவிகேக்கு எதிராக நடத்துறாங்க. அதே சாருக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி டிவிக்கு என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்கு எதிராக அந்த இடத்துல பேசுறாங்க. இங்க எதுக்காக அவங்க சாருக்காக போராடுறாங்களா, எதுக்காக போராடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒரு போராட்டம் நடத்தணும், நாங்க மத்திய பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய, மக்களுக்கான வந்து நிறைய நாளொரு கொலை, கஞ்சா, கற்பழிப்புன்னு போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் யாரும் வீதியில வந்து போராடுறதில்ல, எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கறது இல்லை. ஆனா இங்க ஏதோ ஒரு சாருக்கு பொய்யான ஒரு விஷயம், இது வந்து உண்மையிலேயே ஒரு பொய்யான விஷயம். அதாவது இவங்க வந்து வாக்காளர்கள் வந்து பட்டியல் சீர்திருத்தம் வந்து வேணான்றாங்களா, அதாவது இறந்தவங்க பேரெல்லாம் இங்க இருக்கணும்னு சொல்றாங்களா, இல்ல வந்தவங்க பேரெல்லாம் அவங்க வர வேணான்னு சொல்றாங்களா, இல்ல புதுசா ஓட்டு போடுறவங்கள ஓட்டெல்லாம் வேணான்னு சொல்றாங்களா, எதுவுமே புரியாம இருக்கு இன்னைக்கு. ஆனா ஏதோ ஒரு பீகார்ல வந்து வாக்கு திருட்டு நடந்ததா சில பொய்யான அறிக்கையை வச்சுதான் எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் எல்லாம் மண்ணை கவிட்டு இருக்காங்க. ஆனா இங்கேயும் அதே எதிர்ப்பு மனநிலையோட இருந்தான்னா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு கூட சரியான ஒரு பாடம் கொடுப்பாங்க. இதை தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லிதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜகவும் என்டிஏல இருக்கும்போது ஒரு 18% என்னமோ இருந்ததா செய்திகள், 21% அதிமுக. ஆனா இதுல வந்து என்டிஏ தரப்புல ஒரு 117னா இவங்களுக்கு ஒரு 117. அதாவது அந்த என்டிஏல வந்து தேமுதிக வரலாம், டிடிவி தினகரன் வரலாம், ஜி.கே. வாசன் அவர்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி கருத்து தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஏதாவது அதிமுக எக்ஸ்ட்ரா நாங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொச்ச இடங்களை வந்து கொடுத்தான்னா கண்டிப்பா அது பாஜக தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்கிறது தான் நம்மளோட பார்வை.